ஸோ அங்கே ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க. வெள்ளை காலங்களில் அந்த கட்டைக்கு மேலே அது வரைக்கும் தண்ணி போகும். அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த பாறையில் கால்வாசி தண்ணிக்கு போகும். தண்ணி குடிச்சுக்கோ சாக்கி, போ சாக்கி, போடா. குளிக்க வச்சுருவோன்னா பயப்படுறான். இந்த வழியை வனவிலங்குகள் தண்ணி குடிக்கக்கூடிய இடம் தாங்க இது. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. இப்போ தண்ணி வராது, ஏன்னா சின்னதாக தான் தண்ணி ஓடையில் வந்திருக்கு. அதனால தான் இந்த தண்ணி லாஸ்ட்டாக பெஞ்ச மலையில் தேங்கியிருக்க தண்ணி தான் இது. போமா ஜாக்கி, ஜாக்கி பாப்போம், இந்திரா போண்டா. நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எங்கே போய் நிற்கிறான்னு பாருங்கள். நான் வர்றதுக்கு முன்னாடி ஓட்டேன், நான் காணான்னு தேடிட்டுருக்கேன். காவாசி தூரம் ஏறிட்டான், அதுக்குள்ளே நின்றுட்டுருக்கான் பாருங்கள். ஜாக்கி ஓடியாச்சு. ஸோ வழுக்கப்பாறை ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ நேரம் லேட்டாக போயிட்டுருக்கேன். இல்லைனா இந்த இடத்தெல்லாம் 10 நிமிஷத்தில் க்ராஸ் பண்ணி போயிடுவேன். வழுக்க ஜாக்கி ஓடி வர்றான். டாடா ஜாக்கி, சொன்ன நான் போயிட்டு வரேன். வந்துட்டா சும்மா சொன்னேன் போ சும்மா சொன்னேன். பாவம் கீழே வந்துட்டு வைவான். அப்புறம் மறுபடியும் ஏறினான். திரும்பி பார்க்குறான் பாருங்கள், யாருனா நான் வரலையான்னு. ஓம் நமச்சிவாய. வெயில் ரொம்பவே இருக்குங்க. மணி கரெக்டாக 10:23. அங்கே தான் நம்ம உட்காந்துருந்தோம் கீழே. வெள்ளமந்தி, இந்த மரத்தில் தான் வெள்ளமந்திகள் குடும்பமாக உட்காந்துருக்கும். இந்த மரத்தோட கால்களை பாருங்களேன், ஒரு மனுஷன் எப்படி நடந்து போவானோ அது மாதிரி ஒரு அமைப்பு. நம்ம ஸ்டெப்பு வச்சு போவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது பாருங்களேன். நம்ம மனுஷனோட அமைப்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். தொட அந்த கால், நம்மளோட கெண்டைக்கால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. லெக்கு, பாதம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஒரு மனுஷன் எப்படி நடந்து போவானோ அந்த மரம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு இயற்கையாகவே தத்ரூபமாக அமைஞ்சிருக்கு பாருங்களேன். ஓம் நமச்சிவாய. போடா ஜாக்கி.